தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனின் அன்பு வணக்கங்கள். இன்று திருவம்பாவையின் 15வது பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூர, நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே வித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அதாவது எப்போதாவது ஒரு தடவை எம்பெருமான் இவர்தான் அப்படின்னு சொல்றவர் கிடையாது. நீ எப்ப பார்த்தாலும் இவர்தான் எங்களுடைய சிவபெருமான், அவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு எத்தகைய நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறது, இப்படி வாய் ஓயாமல் நீ சொல்லிக்கொண்டே இருப்பாய். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், எப்பொழுதும் என்னுடையவர், என்னுடைய பெருமான் கைகளிலே உடுக்கையை வைத்து கொண்டிருக்கின்றார், ஒரு கையிலே நெருப்பை ஏந்தி கொண்டிருக்கின்றார். இப்படி அவருடைய குணங்களை எல்லாம் வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாய் அல்லவா. சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூட, இறைவனுடைய நினைப்பு வந்த உடனே உனக்கு ஆனந்தம் பெருகிவிடும். ஆஹா, என்னுடைய பெருமான் எவ்வளவு அழகாக இருக்கின்றார், அந்த புலித்தோல் ஆடையை போத்திட்டு எவ்வளவு அற்புதமாக காட்சி கொடுக்கின்றார். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, அந்த பெருமானுடைய காட்சியை பார்த்த உடனே உன் கண்ணுலேருந்து எப்படி வரும், தண்ணீர் தார தாரையா ஒழுகும். எப்படி ஒழுகும் அப்படின்னா, என் பெருமானே உன்னுடைய திருக்காட்சி எனக்கு கிடைச்சிருக்கே, நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி அப்படின்னு நீ ஒவ்வொரு கணமும் நினைந்து நினைந்து உருகக்கூடியவளாக இருக்கின்றார். நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இந்த உலகத்திலேயே நீ இருக்க மாட்டா, இந்த உலகம் அவளுக்கு புதுசா இருக்கும். ஏன்னா எம்பெருமானுடைய அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து அவளுக்கு உலக சிந்தனையே அற்று போய்விடும். இந்த உலகத்தில் அவள் இருக்கவே மாட்டாள். பக்கத்துல யாராவது வந்து ஏதாவது பேசினா கூட அவ காதுல விழாது. ஏன்னா அவளுடைய நினைவு முழுக்க எம்பெருமானுடைய அந்த திருக்காட்சி நிறைந்திருக்கும். விண்ணோரை தான் பணியாள், தேவர்களே யாராவது அவ பக்கத்துல வந்து நின்னு, அம்மா உனக்கு என்ன வரம் வேணும், நான் தான் அக்னி பகவான், உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லு அப்படின்னு சொன்னா கூட அவளுக்கு அது காதலியே விழாது. ஏன்னா அவ சிவபெருமானிடம் தன்னுடைய மனதை, உடலை, ஆவியை, பொருளை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். பரமென்றுனை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவள் என்று தள்ளத்தகாது, தரியலர்த்தம் தரியலர்த்தம் புறமன்றெறிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே அப்படின்னு அபிராமி பட்டர் அந்த அபிராமியை குறிச்சு பாடுறத நம்ம பார்க்கிறோம். பரம்னு உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்னையே, என்னை தயவு செஞ்சு தள்ளிடாத, தரமன்று இவள், உன்னுடைய அடியார்கள்ல எனக்கு தரம் இல்லை அப்படின்னு தள்ளிடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே அந்த பெண் பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும். இவ எப்படி இருக்கான்னா பித்து பிடிச்சு போயிருக்கா. இவர் தான் என்னுடைய தலைவன், இந்த தெய்வம் தான், இந்த தெய்வத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணத்தோட வாழ்கின்றாள். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்துல 3 பேர் தான் பெண்கள். அந்த பெண்கள்ல அதுவும் காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம்னா அவருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம். மற்ற இருவர் மங்கையர்க்கரசியார் ஒருவர், இசைஞானியர். இவங்க 2 பேரும் இருந்தாலும் கூட இந்த காரைக்கால் அம்மையாரோட சரித்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். காரைக்காலிலே இவர் தன்னுடைய கணவனாருடன் வாழ்ந்து வரக்கூடிய தருணத்திலே
என்ன ஆச்சு அப்படின்னா, கணவனார் 2 மாம்பழத்த குடுத்து வீட்ல குடுக்க சொல்றார். அந்த 2 மாம்பழத்த இவங்க சிவபெருமானிடம் வைத்து நிவேதனம் செய்றாங்க. அந்த நேரத்துல ஒரு முதியவர் வரார். அவங்க வீட்ல சாப்பிட வேண்டும் என்று அவர் நிற்கும்போது, அந்த தாயானவள் அந்த சிவனடியார உள்ள கூப்பிட்டு அவருக்கு பிக்ஷை இடுகின்றாள். அவரும் ரொம்ப ஆனந்தமா சாப்பிடுறாரு. அவங்களுக்கு அந்த மாம்பழத்தினுடைய நினைவு வந்தது. உடனே அதுல ஒரு மாம்பழத்த அவருக்கு போடுறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவ ஆனந்தமா ஆசீர்வாதம் செய்துவிட்டு செல்கின்றார். கணவனார் இப்போ வீட்டுக்கு வரார். அவருக்கும் சாப்பாடு போடுறாங்க. உடனே கணவனார், நான் கொடுத்த மாம்பழம் எங்கன்னு, இதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை போடுறாங்க. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டவர், அதனுடைய சுவை மிகவும் அருமையா இருக்கு, எனக்கு அந்த 2வது மாம்பழத்தையும் கொண்டு வான்னு சொல்றார். உடனே நம்மளா இருந்தா நான் வந்து சிவனடியாருக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா அந்த காலத்துல பெண்மணிகள் எப்படி இருந்தாங்கன்றதுக்கு ஒரு இலக்கணம் பாருங்க. அந்த அம்மாவால சொல்ல முடியல. சாப்பிடக்கூடிய கணவரை நான் எப்படி வந்து இல்லைன்னு சொல்றது? நேரா போய் சிவபெருமான் கிட்ட நிக்கிறாங்க. எம்பெருமானே, உன்னுடைய அடியாருக்குத்தானே நான் போட்டேன் அந்த மாம்பழத்தை. இப்ப நான் என்னன்னு சொல்றது அவர்கிட்ட? நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இந்த நேரத்துல? அதுவும் சாப்பிடுற நேரத்துல நான் எப்படி அவருடைய மனசை நோகடிக்கிறது அப்படின்னு கெஞ்சுறாங்க. சிவபெருமான் விளையாட்ட ஆரம்பிக்கிறார். மற்றொரு மாம்பழத்தை அந்த அம்மா கையில கொடுக்கிறார். உடனே அந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய கணவரிடம் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு, இது இன்னும் சுவையா இருக்கே, என்ன விசேஷம்னா, பின்ன சுவை இருக்காதா, இது சிவபெருமான் கொடுத்ததாச்சேன்னு அம்மா சொன்ன உடனே, அது எப்படி சிவபெருமான் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி நீங்க கொடுத்த 2த்துல 1 வந்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், நீங்க வந்த உடனே இன்னொரு மாம்பழத்தை கேட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சுவாமி கிட்ட போய் நான் கேட்ட உடனே சுவாமி எனக்கு இதை கொடுத்தாருனோன்னு அவரு கொஞ்சம் நம்பாம அந்த அம்மாவை, இதெல்லாம் நான் நம்ப முடியற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் கிட்ட, உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லையப்பா, என்னுடைய கணவனார் நம்ப மாட்டேங்கிறார் அப்படின்னோடனே அந்த அம்மாக்கு மறுபடியும் ஒரு மாங்கனியை இறைவன் கொடுக்கின்றார். இப்படி ஒரு அற்புதமான லீலையை பார்த்த உடனே அந்த காரைக்கால் அம்மையாருடைய கணவனார் வியந்து போய், அப்பா, இப்படிப்பட்ட ஒரு பக்தி கொண்ட பெண்மணியோடு என்னால வாழ முடியாது அப்படின்னு அவரு விடை பெற்று போகும்போது அந்த அம்மாவால தாங்க முடியல. நான் எதற்காக இந்த உலகத்துல வந்தேன்? உனக்காகத்தானே, உன்னை பக்தி பண்றதுக்கு தானே, எனக்கு இந்த உடல் எதற்கு அப்படின்னு எம்பெருமான்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு, என்னை ஒரு பூத உடல் தோற்றத்தை கொடுத்து விடுப்பா, அதை கொண்டு நான் இந்த உலகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வேறு ஒரு வயோதிக தோற்றத்தை வாங்கி கொண்டு அந்த பூத உடலோடு இந்த உலகத்தில் பல்வேறு சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சார் அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையாரோட சரித்திரம். இந்த பாட்டை பார்க்கும்போது விண்ணோரை தான் பணியாள் என்று எவ்வளவு முழுக்க இந்த உலகமே வந்தாலும் அவங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த இறைவனே வந்து நின்றால் தான் அவங்க அந்த பக்தி நிலையில அந்த காரைக்கால் அம்மையாரை மிஞ்சுவதற்கு வேற யாருமே இல்லாத போல இந்த பாடு ரொம்ப பொருத்தமா, இந்த பாட்டு அவங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அதாவது அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை நாம் பாடி இந்த குளத்திலே முங்கி நீராடுவோம் என்று சொல்லி இந்த திருவெம்பாவையை முடிக்கின்றார். நாமும் அந்த இறைவனுடைய பக்தி விளையாட்டுகளை எண்ணி நாமும் இந்த மார்கழியில் நீராடுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த திருவெம்பாவையில் சந்திப்போம்.